Hi student. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கார்பனைல் தொகுதியோட அமைப்பை பற்றி பார்க்க போறோம். கார்பனைல் தொகுதியின் அமைப்பு, structure of carbonyl compound. ஸோ இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அதோடைய ஃபங்க்ஷன் குரூப். இதில் கார்பனைல் காம்பவுண்ட் அப்படின்னாலே ஆல்டிகைடும் கீட்டோனும் நமக்கு தெரியும். ஸோ ஆல்டிகைட்னா ஒரு பக்கம் ஹைட்ரஜன் இருக்க போகுது, இன்னொரு பக்கம் மெத்தில் இருக்க போகுது. அதாவது எத்தில் எதனால் இருக்கலாம். இதுவே கீட்டோனாக இருந்தால் ரெண்டு சைடுமே என்னவாக இருக்கும் அப்படின்னா மெத்திலாக இருக்கும். இப்போ இந்த கார்பனை சுற்றி எத்தனை சிக்மா பாண்ட் இருக்குதுன்னு பாருங்கள். சிங்கிள் பாண்டு தான் சிக்மா பாண்ட். 1 2 3, இன்னொரு பாண்டு 5. இந்த மூணு சிக்மா பாண்டு தான் இருக்குது. அதனால் இதோட ஹைப்ரிடைசேஷன் sp2. சேம் இதுலேயும் அதே தான், 1 2 3 ஒரு 5 பாண்ட். ஸோ 3 இருக்கிறதுனால இதோட ஹைப்ரிடைசேஷனும் sp2 தான். கரெக்டாக சிக்மா பாண்டு தான் சிங்கிள் பாண்டு. அது ஆல்டிகைடை பொறுத்த வரைக்கும் ஒரு கார்பன் இன்னொரு கார்பனோட ஒரு சிக்மா பாண்டும், ஆக்சிஜனோட ஒரு சிக்மா பாண்டும், ஹைட்ரஜனோட ஒரு சிக்மா பாண்டையும் ஃபார்ம் பண்ணியிருக்கு. பட் அதே கீட்டோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கார்பன் 2 கார்பனோடையும் ஒரு ஆக்சிஜனோடையும் சிக்மா பாண்டை ஃபார்ம் பண்ணியிருக்கு. இது sp2 ஹைப்ரிடைசேஷனுங்கிறதுனால மெயினாக இதோட வடிவம் தள அமைப்பு வடிவமாக தான் இருக்கும், பிளேனார் ஸ்ட்ரக்சராக தான் இருக்கும். ஓகே, பிளேனார். இதோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 120 டிகிரி. ஸோ இதுலேயும் அதே தான் 120 டிகிரி. இதோட ஸ்ட்ரக்சரும் பிளேனார் ஸ்ட்ரக்சர் தான். இதுக்கு அடுத்து அப்படின்னா கார்பன் டபுள் பாண்ட் ஓ இருக்குது. இந்த ரெண்டில் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி, எலக்ட்ரான் கவர் தன்மை ஆக்சிஜனுக்கு தான் அதிகங்கிறதுனால இந்த டபுள் பாண்ட் கூடிய எலக்ட்ரான்ஸ் மொத்தத்தையும் இந்த கார்பன் தான் வாங்கும். ஸோ அதனால ஆக்சிஜன் தான் வாங்கும். அதனால கார்பனுக்கு மேலே பாசிட்டிவ் சார்ஜும் ஆக்சிஜனுக்கு மேலே நெகட்டிவ் சார்ஜும் வரும். இதைத்தான் போலார் முனைவுத்தன்மை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் கார்பனைல் தொகுதியோட அமைப்பு. இதுக்கு அடுத்து இதோடைய தயாரிப்பு முறைகளை பற்றி பார்க்க போகிறோம். ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்டிகைட் கீட்டோன்ஸ், இதெல்லாம் வரிசையாக பார்க்க போகிறோம். ஸோ ப்ரிப்பரேஷன் ஆஃப் aldehyde and ketones, aldehyde and ketones. ஸோ என்ன பண்ண போகிறோம், ஆல்டிகைட் மற்றும் கீட்டோன்களின் தயாரிப்பு முறை, இதை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரியாக்ஷனே என்ன அப்படின்னா ஆக்சிஜனேற்றம், ஆக்சிடேஷன். ஆக்சிஜனேற்றம். ஸோ ஆக்சிஜனேற்றம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஆல்கஹாலில் படிச்சிருக்கோம். ப்ரைமரி ஆல்கஹாலாக இருந்துச்சுன்னா அதை ஆக்சிடைஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அது ஆல்டிகைடாக தான் மாறும். அதை ஃபர்தராக ஆக்சிடைஸ் பண்ணால் ஆசிடாக மாறும். ஸோ நம்பர் ஆஃப் கார்பன் சேமாக இருக்கும். செகண்டரியாக இருந்தால் அதை ஆக்சிடைஸ் பண்ணும்போது கீட்டோனாக மாறும். அதை ஃபர்தர் ஆக்சிடைஸ் பண்ணும்போது ஆசிடாக மாறும். ஆனால் ஒரே ஒரு கார்பன் கம்மியாக இருக்கும், லெஸ் நம்பர் ஆஃப் கார்பன் உள்ள ஆசிட் கிடைக்கும். டெர்சரியை ஆக்சிடைஸ் பண்ண முடியாது. காரணம் அதில் தேர் இஸ் நோ ஆல்ஃபா ஹைட்ரஜன், ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லை. ஸோ அதனால தான் அதை என்ன செய்ய முடியாது, ஆக்சிடைஸ் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். இப்போ நம்ம எதை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம்னா ஆல்டிகைடையும் கீட்டோனையும். அப்போ நீ எதை எடுத்துக்கலாம், ப்ரைமரி ஆல்கஹால் எடுத்துக்கலாம், செகண்டரி ஆல்கஹால் எடுத்துக்கலாம். அப்போ ஆக்சிடைசிங் ரியேஜென்ட், ஆக்சிஜனேற்றம் செய்கிறதுக்கு பயன்படக்கூடிய கரணிகள் அது என்னவாலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இதுவும் நம்ம பார்த்தது தான். சோடியம் டைக்ரோமேட்,
potassium dichromate, potassium permanganate, PCC, chromium trioxide, chlorine water, bromine water. இந்த மாதிரி நிறைய reagents இருக்குது. ஸோ இதில் மேக்ஸிமமாக என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சோடியம் டைக்ரோமேட், பிசிசி, குரோமியம் ட்ரைஆக்சைடு அதிகமாக இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு கேட்டலைட்டிக் டீஹைட்ரோஜினேஷன் அப்படின்னாலும் அதுவும் ஆக்சிடேஷன் தான். காப்பரையும் சில்வரையும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. 573 கெல்வின் போட்டு ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதைத்தான் நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஒரு பிரைமரி ஆல்கஹால் எடுத்துக்கோங்க. ஸோ பிரைமரி ஆல்கஹாலுக்கு எக்ஸாம்பிளாக CH3, CH, again ஒரு H, CH2 and OH. ஆக்சிடைசிங் ரியேஜென்ட்டுக்கு என்னெல்லாம் போடலாம்னு சொல்லியிருக்கோம். சோடியம் டைக்ரோமேட். அப்படி இல்லையா PCC யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று என்ன பண்ணோம், ஆக்சிஜனேற்றம் நடக்க போகும். ஆக்சிடேஷன் நம்ம டெஃபனிஷன் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன், ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். ரெண்டு ஆச்சு அப்படியே தூக்கி. ஸோ இங்கே ஒரு எலக்ட்ரான் மிச்சம் இருக்கும், இங்கே ஒன்று இருக்கும். இந்த ரெண்டும் சேர்ந்து இந்த இடத்துல டபுள் பாண்டை கொடுத்துரும். இப்போ CH3 CH டபுள் பாண்ட் ஆல்டிகேட் வந்துருச்சா. ஸோ இது ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன். செகண்ட் ப்ரிப்பரேஷன் செகண்டரி ஆல்கஹால் எடுத்துக்கலாம். ஸோ அதையும் இதே மாதிரியே விரித்து போட்டுக்கலாம். ஸோ அதுலேயும் சோடியம் டைக்ரோமேட், PCC இல்லை காப்பர் அட்டு 573 கெல்வின். இங்கேயும் அதே மாதிரியா காப்பர் அட்டு 573 கெல்வின். இந்த ரியேஜனில் ஏதாச்சும் ஒன்று போட்டாலும் நமக்கு இதே ரியாக்ஷன் தான் நடக்கும். CH3 அகைன் மேலேயும் ஒரு CH3. இந்த ரெண்டும் சேர்ந்து இங்கே டபுள் பாண்டாக மாறிடும். டபுள் பாண்டுவோ இது கீட்டோன். ப்ரைமரியாக இருந்துச்சுன்னா ஆல்டிகேட் கிடைக்கும். செகண்டரியாக இருந்துச்சு அப்படின்னா கீட்டோன் கிடைக்கும். ப்ரைமரிங்கிறத ஓரிணைய ஆல்கஹால் அப்படிமா. ஓரிணைய ஆல்கஹால் ஆக்சிஜனேற்றம் பண்ணும்போது அசிட்டால்டிகேடும், ஈரிணைய ஆல்கஹால் ஆக்சிஜனேற்றம் பண்ணும்போது கீட்டோனும் கிடைக்கும். இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ரியேஜன் சோடியம் டைக்ரோமேட், பொட்டாசியம் டைக்ரோமேட், PCC, பொட்டாசியம் பெர்மாங்கனேட், காப்பர் சில்வர் அட் 573 கெல்வின். நெக்ஸ்ட் ப்ராசஸ், அடுத்த ப்ராசஸ் ரொம்ப முக்கியம், ஓசோனாலைசிஸ். இந்த ஓசோனாலைசிஸை நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நான் ஸ்டார்டிங்லேருந்தே உங்களுக்கு சொல்லித்தரேன். பட் ஒரு அல்கீன் எடுத்துக்கோங்க. ரெண்டு பக்கம் சேமாக இருக்குது. இதை நீங்கள் ஓசோனாலைசிஸ் பண்ணுறீங்க. என்ன நடக்கும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இப்போ ஒரு பாண்டை நம்ம பிரேக் பண்ணால் அதில் நமக்கு 2 எலக்ட்ரான்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய பாண்டையும் பிரேக் பண்ணால் அதுலேயும் 2 எலக்ட்ரான்ஸ் தான் கிடைக்கும். அப்போ 2 பாண்டையும் நான் பிரேக் பண்ணிவிட்டு போடுறேன்னா மேலே ஒரு எலக்ட்ரான், கார்பனுக்கு மேலே தான் அந்த எலக்ட்ரான்ஸ் வரணும். அது மாதிரியே நீங்களும் போட தெரிஞ்சுக்கோங்க. CH2 இங்கே ஒரு எலக்ட்ரான், அகைன் இன்னொரு CH2 அங்கே ஒரு எலக்ட்ரான். அதே மாதிரி கீழேயும் 2 எலக்ட்ரான். ஏன்னா நம்ம 2 பாண்டை பிரேக் பண்ணியிருக்கோம். இப்போ ஆக்சிஜனையும் அதே மாதிரி நான் மேலே ஒரு ஆக்சிஜனையும் கீழே இந்த பாண்டு போட்டு 2 ஆக்சிஜனையும் ஜாயின் பண்ணிடுறேன். ஆக்சிஜனோட வேலன்சின்னு பார்த்தா 2. ஸோ அப்போ அதில் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இந்த ஆக்சிஜன் 2 இருக்கும். ஆனால் 1 இந்த ஆக்சிஜனோட பாண்ட் ஆனதுனால மிச்சம் 1. அதே தான் இங்கேயும். ஸோ இப்போ இந்த ஆக்சிஜனோட எலக்ட்ரானும் கார்பன் எலக்ட்ரானும் சேர்ந்து ஒரு பாண்டு. அதே மாதிரி இதுவும் ஒரு பாண்டு. இவங்க 2 பேரும் ஒரு பாண்டு ஆகிடலாம். ஸோ இதோட பேர் தான் ஓசோனைடு. இப்போ இதுக்கு அடுத்து ஜிங்க் வித் வாட்டர் போடுவாங்க. ஓகேவா. கிளீவேஜ் நடக்கும். ஆக்சிடேட்டிவ் கிளீவேஜ் அப்படின்பா. சமமாக உடையும். ஸோ இந்த பக்கம் நம்ம கிளீவேஜ் பண்ணதில் இந்த பக்கம் இருக்கிறது கரெக்டாக பாருங்கள். CH2O. இந்த சைடு இருக்கிறது பாருங்கள், அதுவும் CH2O தான். ஸோ அப்போ 2 நமக்கு கிடைக்குது. இந்த CH2Oங்கிறது ஒன்றும் கிடையாது, ஃபார்மால்டிஹைட். ஸோ அப்போ நமக்கு 2 ஃபார்மால்டிஹைட் கிடைக்கும். எது யூஸ் பண்ணால் எத்திலீன் யூஸ் பண்ணலாம், மறந்துடாதீங்க. ஸோ எப்படி ஓசோனாலைசிஸ் பண்ணணுன்றதை நம்ம சொல்லிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு எனக்கு 2மே ஃபார்மால்டிஹைட் வேண்டாம்.
ஒன்று அசிட்டால்டிகைடாகவும் ஒன்று ஃபார்மால்டிகைடாகவும் வேணும். அதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சோம்னா கவனிச்சுக்கோங்க. இந்த கார்பன்லேயும் 2 ஹைட்ரஜன் இருக்குது, இந்த கார்பன்லேயும் 2 ஹைட்ரஜன் இருக்குது. ஏதாச்சும் ஒரு சைடில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஒரே ஒரு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக மெத்தில் போடுங்க. அதே டபுள் பாண்ட் CH2. இப்போ நெக்ஸ்ட்டு ஓசனாலைசிஸ் போடுங்க. இப்போ பாருங்கள், CH3 CH எலக்ட்ரான் மேலே, CH2 எலக்ட்ரான் மேலே, அதே மாதிரி கீழே ஆக்சிஜன் ரிமைனிங் எலக்ட்ரான்ஸ் இருக்கும், அது அப்படியே பாண்ட் ஆகுது. கீழேயும் அதே மாதிரி தான், அதுலேயும் பாண்ட் ஆகும். ஓசனைடு ஃபார்ம் ஆகிடுது. ஜிங்க் வாட்டர் போடுறீங்க, ஸோ ஆக்சிடேட்டிவ் கிளீவேஜ். இப்போது இந்த சைடு இருக்கிறத பாருங்கள், CH3 CHO அசிட்டால்டிகைடு வந்துருச்சா, ப்ளஸ் இந்த பக்கம் இருக்கிறது என்னது ஃபார்மால்டிகைடு. ரைட்டா? ஒரு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ண உடனே நமக்கு என்ன கிடைச்சிருது, ஒரு பக்கம் அசிட்டால்டிகைடும் இன்னொரு பக்கம் ஃபார்மால்டிகைடு. ரைட்டா? இப்போ எனக்கு 2 பக்கமுமே அசிட்டால்டிகைடு வேணும் அப்படின்னா இந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதில் ஹைட்ரஜனை தூக்கிட்டு ஒரு மெத்தில் போடுங்க. ஸோ அதே CH3 CH டபுள் பாண்ட் CH அகைன் CH3 ஓசனாலைசிஸ். ஸோ அதே மாதிரியே போடுங்க, CH3 CH அகைன் CH அண்ட் CH3. இது அப்படியே ஜாயிண்ட் ஆகி ஓசனைடு ஃபார்ம் ஆகும். அடுத்து ஜிங்க் வாட்டர் போடுவீங்க, ஆக்சிடேட்டிவ் கிளீவேஜ் நடக்கும். ஸோ 2 அசிட்டால்டிகைடு கிடைக்கும். தட்ஸ் ஆல். இதில் மெயினாக இதோட நேம் தெரிஞ்சு வச்சுக்கோ. ஏன்னா இதோட நேம் பார்த்தீங்கன்னா ப்ரோப்பீன், இதோட நேம் பார்த்தீங்கன்னா பியூட்2ஈன். ஸோ கன்வர்ஷனில் கேட்கலாம், பியூட்2ஈனை ஆல்டிகைடா, அதுவும் அசிட்டால்டிகைடா மாற்றுங்க, ப்ரோப்பீனை அசிட்டால்டிகைடு அண்ட் ஃபார்மால்டிகைடா மாற்றுங்க. மெயினாக இந்த கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படிலாம் கேட்பாங்க. இப்போ நீங்கள் ஆல்டிகைடு பூரா ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க, இதே ஓசனாலைசிஸில் கீட்டோன் பண்ண முடியுமா அப்படின்னா ரிமைனிங் ஒரு ஹைட்ரஜன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹச்சை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுலேயும் என்ன செஞ்சுக்கோங்க, மெத்தில் குரூப்பு போடுங்க ஒரு சைடு மட்டும். அப்படி போட்டு அகெயின் ஓசனாலைசிஸ் பண்ணிங்க அப்படின்னா CH3 CH சாரி ஹச் இருக்காது, அதில் மெத்தில் சப்ஸ்டியூட் போட்டுட்டோம். ஸோ மெத்தில் குரூப், அதுக்கடுத்து அகெயின் CH அண்ட் CH3. இந்த ரெண்டும் சேர்ந்து ஆக்சிஜனோட ஜாயிண்ட் ஆகிருக்கும், இந்த ரெண்டும் ஆக்சிஜனோட ஜாயிண்ட் ஆகிருக்கும். ஜிங்க் வித் வாட்டர் போடும்போது ஆக்சிடேட்டிவ் கிளீவேஜ் நடந்திருக்கும். ஸோ ஒரு பக்கம் நமக்கு கீட்டோன், இன்னொரு பக்கம் நமக்கு அசிட்டால்டிகைடு. தட்ஸ் ஆல். 2 பக்கமும் கீட்டோன் வேணும்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு மெத்தில் போடணும். ஸோ அப்போ நம்ம ஓசனாலைசிஸில் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன, எத்திலீனில் 2 பக்கமும் CH2 CH2 இருக்குது, 2 பக்கமும் CH2 டபுள் பாண்ட் CH2 ஃபார்மால்டிகைடு கிடச்சிச்சு. ரைட்டா? ஸோ அப்போ அதுவே ஒரு பக்கம் ஃபார்மால்டிகைடு இன்னொரு பக்கம் அசிட்டால்டிகைடு வேணும்னா ஒரு கச்சை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு மெத்தில், கீட்டோன் வேணும்னா இன்னொரு கச்சையை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு மெத்தில். அதையே நீங்கள் 2 பக்கமும் செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொஸ்டின் கேட்குறாங்களோ அதுக்குரிய ஆன்சர் கொடுத்துடலாம். சரியா? இப்போ இந்த மெக்கானிசமாக போடுறதெல்லாம் 2 மார்க்கில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் 1 மார்க்கில் கேட்டிருக்காங்க, அப்போ நீ ரொம்ப சிம்பிள், பாண்டை உடச்சிட்டு இங்கிட்டு வருவோம் அங்கிட்டு வருவோம் சேர்த்து இது ரெண்டையும் சேர்த்துக்கும், அவ்வளோதான். எவ்வளோ பெரிய ஃபார்முலா கொடுத்தாலும் அந்த பாண்டை பிரேக் பண்ணிவிட்டு, இப்போ இதையே கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேலே ஒரு CH3 டபுள் பாண்ட் C அகெயின் மேலேயும் CH3, இந்த பக்கம் CH3 கொடுத்துட்டாங்க. இதை நீங்கள் ஓசனாலைசிஸ் பண்ணுங்கள், ஜிங்க் வித் வாட்டர் என்ன ப்ராடக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1 மார்க்கில் பாண்டை அப்படியே உடச்சிட்டு இந்த பக்கம் வருவோம் இந்த பக்கம் வருவோம், ஆன்சர் போட்டுருங்க, 2 கீட்டோன், அவ்வளோதான். ஓசனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் 1 மார்க் யூஸ் பண்ணணும். 2 மார்க்கு அப்படி யூஸ் பண்ணலாம், பட் ஆனால் ஓசனைடு எதிர்பார்ப்பாங்க, அதுக்காக ஓசனைடு போட்டுட்டு போடுங்க. ஓகேவா? இதே தான் உங்களுக்கு எவாலுவேஷனில் கேட்டிருக்காங்க. எவாலுவேஷன் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், ப்ரோப்பீன் தான் நம்ம முத போட்டது. எத்திலீனுக்கு அடுத்து போட்டது ப்ரோப்பீனை போட்டு ஓசனாலைசிஸ் பண்ணோம். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் எவாலுவேஷனில் ஃபஸ்ட்டு. அடுத்து 1 பியூட்டின் கிடையாது, 1 பியூட்டின். அப்போ 1 பியூட்டின் அப்படின்னா என்ன அர்த்தம், மெத்திலுக்கு பதிலாக எத்தில் சப்ஸ்டிடியூவன்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு அர்த்தம்.
CH2 double bond CH, again CH2 and CH3. This is one beauty. இதில் ஓசன் அனாலிசிஸ்னா இந்த இடத்துல O, இந்த இடத்துல O. இது 1 மார்க்குக்கு. மெக்கானிசமாக போடணும்னா நீங்கள் என்ன செய்யலாம்? CH2 இப்படி போட்டுக்கோங்க. Again CH, CH3, CH2 and CH3. ஸோ இங்கே ரெண்டும் சேர்ந்து இங்கே ரெண்டும் சேர்ந்து ஓசனைடு ஃபார்ம் ஆகும். ஜிங்க் வாட்டர் போட்டிங்கன்னா ஆக்சிடேட்டிவ் க்ளீவேஜ் நடக்கும். ஒரு பக்கம் ஃபார்மால்டிஹைட், இன்னொரு பக்கம் ப்ரோப்பனால்டிஹைட். அவ்வளோதான். ஸோ இது எவாலுவேஷன் 2ல். எவாலுவேஷன் 3 பார்த்தீங்கன்னா ஐசோபியூட்டிலின். ஐசோபியூட்டிலின் நம்ம போட்டோம். இதாக இருக்கு பாருங்கள். ஐசோபியூட்டிலின் ஐசோபியூட்டிலினோட ஐசோபியூட்டிலின் நம்ம இனிமேல் தான் போடணும். கொஞ்சம் ஸ்டக் ஆகிடுச்சு. ஓகே, ஐசோபியூட்டிலின் பாருங்கள். ஐசோ அப்படின்னாலே CH3, CH, அகைன் CH3. இதுதான் இப்போ ஐசோ. இந்த இடத்துல ஒரு டபுள் பாண்ட் போட்டுட்டு ஒரு CH2 இருந்தால் திஸ் இஸ் ஐசோ பியூட்டிலின். பியூட்டைலின் இதில் ஓசனாலைசிஸ் போடுறாங்க. ஸோ ரொம்ப சிம்பிள். இந்த இடத்துல ஒரு கட்சி வராது, வந்துச்சுன்னா தப்பு. பேலன்ஸி படி வராது, அதனால் கார்பன் தான் இங்கே CH. ரைட்டா? இப்போ அதை நீங்கள் ஓசனாலைசிஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஓசோனைடு CH3 ஒரு கார்பன், அகைன் CH3, மேலே ஒரு O, இங்கே CH2, கீழே ஓசோனைடு ஃபார்ம் ஆகிடும். அடுத்து ஜிங்க் வித் வாட்டர் போடும்போது ஓசனாலைசிஸ் ஆக்சிடேட்டிவ் க்ளீவேஜ் நடக்கும். இதுதான் 3வது எவாலுவேஷன். உங்களுக்கு ஒரு பக்கம் கீட்டோனும் இன்னொரு பக்கம் ஃபார்மால்டிஹைடும் கிடைக்கும். அவ்வளோதான். ஸோ இதுதான் எவாலுவேஷனில் கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஓசோனாலைசிஸ்க்கு அடுத்து ரொம்ப முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னா அல்கைனில் இருந்து ஆல்டிஹைட் கீட்டோன் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இதுலேருந்து அல்கைன், ONE, அல்கைன். கைன் வந்துருச்சுனாலே அது ட்ரிபிள் பாண்ட். அதை என்ன செய்ய போகிறோம்? ஆல்டிஹைடாவோ கீட்டோனாவோ மாற்ற போகிறோம். அதுக்கு ரொம்ப சிம்பிள். அதில் வாட்டர் சேர்த்தா போதும். ஸோ CH ட்ரிபிள் பாண்ட் CH. இதில் வாட்டரை ஆட் பண்ண போகிறோம். இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் எதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மெர்க்குரி சல்ஃபேட்டும் சல்ஃபியூரிக் ஆசிடும். இதுக்கு பேர் அசிட்டிலீன்பா, மறந்துடாதீங்க. அசிட்டிலீன். ஓகேவா? அசிட்டிலீனோட வாட்டர் நீர் சேர்க்கை படத்தில் பண்ண போகிறோம். அதுக்கு வினையூக்கியாக இந்த ரெண்டை பயன்படுத்துகிறோம். வாட்டரை பிரிச்சிங்கன்னா H ப்ளஸ் ஆகும், OH மைனஸ் ஆகும் மாறும். இப்போது இந்த ட்ரிபிள் பாண்டுக்கு ரெண்டு பக்கமும் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இல்லை, சேமாக தான் இருக்குது.
அப்போ நீ ஹச்சை எங்கே வேணாலும் சேர்க்கலாம், ஓஹெச்சை எங்கே வேணாலும் சேர்க்கலாம். ஸோ அப்படி சேர்த்தா CH2 ஒரு பாண்டு உடைஞ்சிருமா, மிச்சம் என்ன இருக்குது, டபுள் பாண்டு தான் இருக்கும். அடுத்ததில் CHOH. இப்போ கவனிங்க, ஒரே கார்பனில் டபுள் பாண்டும் இருக்குது, OH இருக்குது. டபுள் பாண்ட் இருந்தாலே நம்ம ஈன்னு சொல்லுவோம், OH இருந்தால் ஆளுன்னு சொல்லுவோம். ஈனால் ஒரு அன்ஸ்டேபிள் காம்பவுண்ட். ஸோ ஈனால் வந்துருச்சுனாலே தானாகவே என்ன ஆகும் அப்படின்னா டாட்டோமெரைஸ் ஆகும். இந்த டாட்டோமெரைஸ் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஆக்சிஜன் அப்படி லோன் பேர் போய் இங்கே ஷிஃப்ட் ஆன உடனே இந்த பாண்டு ஷிஃப்ட் ஆகி கார்பனுக்கு மேலே மைனஸாக போய் நிற்கும். அப்போ CH2க்கு மேலே மைனஸு, அடுத்த கார்பனில் டபுள் பாண்ட் OH, எலக்ட்ரானை கொடுத்ததுனால ப்ளஸ். இப்போ இந்த மைனஸ் என்ன செய்யும், இந்த H ப்ளஸை போய் பிடிச்சிடும். பிடித்த உடனே இந்த பாண்டு ஆக்சிஜனுக்கு மேலே போயிட்டு ஆக்சிஜன் மேலே கூடிய ப்ளஸ்ஸை நியூட்ரல் பண்ணிடும், நடுநிலைப்படுத்திடும். அப்போ CH2 ஒரு கச்சை பிடிச்சா CH3, C டபுள் பாண்ட் O கச்சு. தட்ஸ் ஆல். என்ன கிடச்சிச்சு பாருங்கள், அசிட்டால்டிகைட். ஸோ அல்கைனில் நீரேற்றம் பண்ணும்போது நமக்கு அசிட்டால்டிகைட் கிடைக்கிது. சரி, எனக்கு அசிட்டால்டிகைட் அதாவது ஆல்டிகைட் கிடச்சிருச்சு, எனக்கு கீட்டோன் வேணும். ரொம்ப சிம்பிள். இதுக்கு முன்னாடி ஓசனாலைசிஸ் பண்ணும்போது ஒரு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு போட்டுக்கிட்டே வந்தோம். அதே வேலையை தான் இங்கேயும் பார்க்கணும். ரெண்டு பக்கமும் ஒரு கட்சி இருக்குது, ஒரே ஒரு கட்சை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு மெத்தில் போடுங்க. அப்போது C இந்த பக்கம் CH, டபுள் ட்ரிபிள் பாண்டு, நெக்ஸ்ட்டு CH. சேம் வாட்டர் தான் ஆட் பண்ணுறோம். மெர்குரி சல்ஃபேட்டும் சல்ஃபியூரிக் ஆசிடும் தான் கேட்டலிஸ்ட். ரொம்ப சிம்பிள். வாட்டரை பிரிங்க, H ப்ளஸ்ஸு அண்ட் OH மைனஸ். இப்போது ரெண்டு பக்கமும் பாருங்கள் சேமாக இல்லை, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலே நம்ம சொன்ன மார்கோனிகா ரூல் படி நீங்கள் OH மைனஸை சேர்க்கணும். எந்த பக்கம் கச்சு கம்மியாக இருக்கோ, கார்பன் கார்பன் ட்ரிபிள் பாண்டில் எங்கே கச்சு கம்மியாக இருக்கோ அங்கே போய் சேர்க்கணும். ஸோ உடனே இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகி இந்த கச்சு ப்ளஸை பிடிச்சிக்கிறோம். சரியா, இந்த இடத்துல மைனஸாக வரும், அந்த மைனஸ் போய் இந்த கச்சு ப்ளஸை பிடிக்கும். இப்போ பிடிச்சா CH3 COH, இங்கே டபுள் பாண்ட் வந்துடும், அகைன் CH2. இங்கேயும் பாருங்கள் ஒரே கார்பன் டபுள் பாண்ட் இருக்குது, OH இருக்குது. திஸ் இஸ் ஆல்சோ ஈனால். ஈனால் வந்துருச்சுனாலே டாட்டோமெரைஸ் ஆகிடும். ஸோ ஆக்சிஜன் மேலே கூடிய லோன் பேர் உள்ளே போன உடனே இந்த பாண்ட் ஷிஃப்ட் ஆகி மைனஸாக மாறும். CH3 C டபுள் பாண்ட் OH, எலக்ட்ரானை கொடுத்ததுனால ஓக்கு மேலே ப்ளஸ், இந்த இடத்துல சிங்கிள் பாண்ட் CH2க்கு மேலே மைனஸ். மைனஸ் இந்த H ப்ளஸை பிடிச்ச உடனே இந்த எலக்ட்ரான் ஆக்சிஜனுக்கு மேலே போய் நியூட்ரல் பண்ணிடும், நடுநிலையாக்கிவிடும். C டபுள் பாண்ட் O அண்ட் CH3 கீட்டோன் கிடச்சிருச்சு. ஸோ அல்கைனில் நீரை சேர்க்கறதுனால ஆல்டிகைடையும் ப்ரிப்பேர் பண்ண முடியும், கீட்டோனையும் ப்ரிப்பேர் பண்ண முடியும். இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ தெளிவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்து பார்க்குறதுல ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் தான். கால்சியம் கார்பனேட் எடுத்திருப்பாங்க, கால்சியம் கார்பனேட் யூஸ் பண்ணி பண்ணக்கூடியது. கால்சியம் ஃபார்மேட் அண்டு கால்சியம் அசிட்டேட்லேருந்து ஆல்டிகைட் கீட்டோனை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். கவனிச்சுக்கோங்க. இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறது ஆல்டிகைடு. ஸோ ஆல்டிகைட் ப்ரிப்பரேஷனுக்கு என்ன செய்கிறோம்னா ஃபார்மேட் எடுத்துக்கிறோம். HC டபுள் பாண்ட் O, அகெயின் ஒரு O, அதே மாதிரியா HC டபுள் பாண்ட் O ஒரு O, இது ரெண்டும் ஜாயிண்ட் ஆகி கால்சியம். இதுக்கு பேர் கால்சியம் ஃபார்மேட். இதை ஒன்றும் பண்ணலை, லைட்டாக ஹீட்டிங், அவ்வளோதான். சரியா, லைட்டாக ஹீட் பண்ணும்போது ஸ்டீம் டிஸ்டிலேஷன் வாங்க, காய்ச்சி வடித்தல், உலர் காய்ச்சி வடித்தல். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா கால்சியம் கார்பனேட் வெளியே போயிடும். CA இருக்குது, CO3 வரைக்கும் போகும், CaCO3 வெளியே போயிடும். CA1 கார்பன், அடுத்து CO3, கரெக்டான பார்த்துக்குங்க. ப்ளஸ் மிச்சம் என்ன இருக்குது, இந்த பக்கம் ஹைட்ரஜன் இருக்குது, C டபுள் பாண்ட் O இருக்குது, மேலே ஒரே ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, அதை போடுங்க.
ஸோ நமக்கு ஃபார்மால்டிஹைடு கிடச்சிருச்சு. அவ்வளோதான். இப்போ கால்சியம் ஃபார்மேட் எடுத்தால் ஃபார்மால்டிஹைடு தான் கிடைக்கும். இந்த ஃபார்மால்டிஹைடை ஃபார்மேட்டை இன்னொரு விதமாகவும் சொல்லுவாங்க, மெத்தனோயேட். கால்சியம் மெத்தனோயேட், கால்சியம் மெத்தனோயேட். இதே ரெண்டுமே எடுத்தா, எது ரெண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனை தூக்கிட்டு மெத்தில். ஸோ அப்போது அசிட்டிக் ஆசிட் மாதிரி இருக்கும். அதில் OH ப்ளஸ்ஸை கொடுத்ததுக்கப்புறம் O மைனஸாக இருக்கும். அதைத்தான் நம்ம போட்டிருக்கோம். இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணும்போது கால்சியம். ஸோ இதே மாதிரியே ஃபார்மேட்டும் கால்சியம் ஆக்சிஜன் ஆக்சிஜன் C டபுள் பாண்ட் O C டபுள் பாண்ட் O அகைன் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன். ரொம்ப சிம்பிள். அதே ஹீட்டிங் ட்ரை டிஸ்டிலேஷன் தான். என்ன நடக்குது பாருங்கள், இந்த பக்கத்தில் அதே மாதிரி கால்சியம் கார்பனேட், இந்த பக்கத்துலேயும் அதே மாதிரியே கால்சியம் கார்பனேட் தூக்கிடுங்க. இப்போ என்ன செய்யணும்னா, இந்த மேலே இருக்கக்கூடிய காம்பவுண்டை அப்படியே மேலேயே ஜாயின் பண்ணிடுங்க, கீழே இருக்கக்கூடிய காம்பவுண்டை கீழேயே ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ அதாவது இந்த காம்பவுண்டை இது கூடயும், இந்த காம்பவுண்டை இது கூடயும், இந்த காம்பவுண்டை இதோடையும் ஜாயின் பண்ணிடுங்க. என்ன வருது பாருங்கள், CH3 C டபுள் பாண்ட் OH ரெண்டு கிடைக்கும். ஸோ அசிட்டால்டிகைட். ஸோ ஆல்டிகைட் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இப்போ எனக்கு ஆல்டிகைடு வேணாம், ஓன்லி கீட்டோன் மட்டும் வேணும். கீட்டோன் வேணும்னு சொல்லிட்டாலே ஃபார்மேட் எடுக்காதீங்க, மெத்தனோயேட் எடுக்காதீங்க. ஒன்லி எது மட்டும் எடுத்துக்கோங்க, கால்சியம் அசிட்டேட் மட்டும் எடுத்துக்கோங்க. ரொம்ப சிம்பிள். அதே ஹீட்டிங் என்ன செஞ்சிடலாம், கால்சியம் கார்பனேட்டை தூக்கிக்கோங்க. ப்ளஸ் மிச்சம் என்ன இருக்குது பாருங்கள், CH3 C டபுள் பாண்ட் O அகைன் CH3 கீட்டோன் வந்துருச்சா. இது அசிட்டால். ஸோ நல்லா கவனமாக வச்சுக்கோங்க. கால்சியம் மெத்தனோயேட் ஃபார்மேட் எடுத்தால் ஒன்லி ஃபார்மால்டிஹைட். கால்சியம் மெத்தனோயேட்டும் கால்சியம் அசிட்டேட்டும் எடுத்துக்கிட்டோம்னா அசிட்டால்டிகைட். கால்சியம் அசிட்டேட் மட்டும் எடுத்துகிட்டு ட்ரை டிஸ்டிலேஷன் போட்டோம் அப்படின்னா ஒன்லி கீட்டோன். அவ்வளோ. ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய ரியாக்ஷன் ஓசோனாலைசிஸும் அல்கைனில் வாட்டர் சேர்க்கை நீர் சேர்க்கை வினையும். இது ரெண்டு முக்கியம். தெளிவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. இது டவுட்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.